அனைவருக்கும் வணக்கம். இது ஜனநாயக நாடா என்ற கேள்வியே நமக்கு ரொம்ப அதிகமாக எழும்புது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்களை தனி பெரும்பான்மையாக, அதாவது லார்ஜஸ்ட் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி என்ற நிலையில் 108 எம்எல்களை வைத்திருந்தும் ஆளுநர் நம்மளை ஆட்சி அமைக்க அழைக்காததன் காரணம் என்ன என்று சாமானிய மக்களாகிய நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ இதற்கு பின்னணி தான் என்ன, அங்க என்ன நடக்குது, அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இப்போ விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு நம்ம ஒரு கேள்வி வைப்போம். மத சார்பற்ற ஒரு கட்சி கூட தான் நாங்க துணை நிற்போம் என்று சொன்ன நீங்கள், எங்களுக்கு அந்த நம்பிக்கை விஜய் மீது இல்லை என்று நீங்க தேர்தலுக்கு முன்னால சொன்னீங்க. ஆனா இப்போ காங்கிரஸே டிவிகேவுடன் கூட்டணி சென்ற பிறகு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ இங்க யாருமே மக்களுக்கு விசுவாசமாக இல்லை, மக்களின் நலனுக்காக எந்த ஒரு கட்சி தலைவரும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. எப்படியோ எங்கள் தளபதி விஜய் சொன்ன மாதிரி நம்ம கான்ஃபிடண்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக சிஎம் ஆகி மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லாட்சியை கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம் என்று கூறி நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்பிக்கையுடன்.